ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிர்தம். இன்னைக்கு நம்ம சேனலில் சக்கரவள்ளி கிழங்கு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு சீசன்றதுனால கண்டிப்பாக இந்த சூப்பரான ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு 3 ஆப்ஷனில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். நான் ஒரு 6லேருந்து 5 சக்கரவள்ளி கிழங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. ஒரு 2-3 வாட்டி நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. ஓரங்களை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணிடுங்க. இதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு வாணலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஒரு இட்லி தட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்க ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டு எடுத்துருங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம தோல் உரிச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தோல் உரிச்சிங்கன்னா நமக்கு ஈஸியாக தோல் உரிக்க வரும். இதே மாதிரி எல்லா கிழங்கையும் நம்ம உரித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா சீசன் டைமில் மட்டும்தாங்க கிடைக்கும். அதனால் இது எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நல்ல நல்ல ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் பார்த்திங்கன்னா பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், இரும்பு சத்து, அப்புறம் வைட்டமின் B6, வைட்டமின் C. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம உரிச்சிடலாம். பாருங்கள், எல்லா கிழங்கையும் நான் இப்படி உரித்து வச்சுட்டேன். உரித்து வச்ச கிழங்கு எல்லாத்தையும் ஒரு மேஷர் வச்சு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு திப்பியும் இல்லாத அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு சாஸ்பேனில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு மெஷரிங் கப் இல்லைன்னா கிண்ணம் ஏதாவது யூஸ் பண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் நமக்கு கம்பி பதத்துக்கெலாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட்டு நம்ம கரைச்சா போதும். இது ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி நமக்கு ரெடியாக வந்துடும். பாருங்கள், நல்லா நமக்கு கரைஞ்சி ரெடியாக வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து இதில் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறம் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துடுறேன். இப்போது அதே பேனில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்க சேர்த்துடலாம். இது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துடலாங்க. இது வடிகட்டி தாங்க சேர்க்கணும். அப்போ தான் டஸ்ட்டெல்லாம் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ ஒரு ஸ்பேட்டுலா வச்சு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கட்டிகள்லாம் உடைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கட்டிகள்லாம் சீக்கிரம் உடைஞ்சு நமக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். பாருங்கள், நல்லா நான் மேஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக எனக்கு கிடச்சிருக்குது. இதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது கூட நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா தண்ணியில் கரைச்சி சேர்த்துட்டிங்கன்னா அல்வா நல்லா நமக்கு க்ளோவிங்காக கிடைக்குங்க. இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இந்த மாதிரி அல்வா ரெசிபிலாம் செய்கிறப்ப அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதே மாதிரி அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த அல்வா கூட கொஞ்சம் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இதுக்கு எனக்கு 1 கப் அளவுக்கு கண்டிப்பாக நெய் தேவைப்படுங்க. அப்போ தான் நமக்கு உருண்டு திரண்டு நல்லா வாசனையாக அல்வா கிடைக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம உடலில் நிறைய நன்மைகள் தரக்கூடிய விஷயம்லாம் இருக்குதுங்க. இது மலச்சிக்கலை நமக்கு போக்கக்கூடிய தன்மை இதில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடலை நமக்கு சுத்தப்படுத்தும். முக்கியமாக பார்த்திங்கன்னா குடல் புற்றுநோய் வராமல் நமக்கு தடுக்கிறதுக்கு இது உதவி செய்யும்.
இதோட பேர்ல மட்டும் தாங்க சர்க்கரைன்னு இருக்குது. மித்தபடி பார்த்தீங்கன்னா, இது வந்து சர்க்கரை லெவல கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். இப்ப இது கூட நம்ப வறுத்து வச்சிருந்த முந்திரிய சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா ஏலக்காய் தூள நான் தூவி விட்டுர்றேன். இத நல்லா நம்ம கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம். நல்லா நெய் மணக்க மணக்க சர்க்கரைவள்ளி கிழங்கு அல்வா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பா உங்க வீட்டு குட்டீஸ்க்கும், பெரியவங்களுக்கும் செஞ்சு குடுங்க. நான் இந்த வீடியோல சொன்ன மாதிரி சர்க்கரைவள்ளி கிழங்குல ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. அதனால கண்டிப்பா வந்து எப்பலாம் டைம் கிடைக்குதோ, இதில ஏதாவது ரெசிபீஸ் நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்து நல்ல ஒரு ரெசிபி வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட அதிகமா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.